ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா, ஜுனிஃபர் மரம் இருக்கு இல்லைங்களா? அதோடைய பூவும், காயும் தாங்க இங்க இருக்கு. ஸோ இதுதான் சீசன். ரொம்ப அழகா வந்திருக்குங்க. பார்க்க வந்துட்டு எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கும். ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆனா எல்லாம் மொத்தமா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. இப்போ இங்க பாருங்களேன், இந்த போலன் கிரெயின்ஸ்லாம் எவ்வளோ குட்டியா, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு தெரியுதுங்களா? இத வந்துட்டு ஆ மொத்தமா அந்த மரத்தில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்ல வந்துட்டு இத சாம்பிராணி மரம் அப்படின்றாங்க. ஆனா நாம சாம்பிராணி இதுலேருந்து எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இல்லங்க. இதுலேருந்து சாம்பிராணி எடுக்க மாட்டாங்க. ஆ ஸோ இந்த ஜுனிஃபர் காய் இருக்கு இல்லைங்களா? இந்த காய் இருக்கு இல்லைங்களா? அ இதில வந்துட்டு நம்ம அ ஊதுபத்தி செய்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இங்க இந்தியால பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா சைனால நான் ஒரு ஒரு இதில பார்த்தேங்க டாக்குமெண்ட்ல. இந்த ஜுனிஃபர் காய வந்துட்டு இந்த நிலையில இருக்கும்போது, அதாவது பச்சை காயா இருக்கும்போது எடுத்து அத ஆவியில வேக வைக்கிறாங்க. ஆவியில வேக வச்சுட்டு, ஆ கொஞ்சம் விட்டுட்டாக்கா, அத ஆற வச்சுட்டாக்கா, இந்த இது அப்படியே விரியுதுங்க. அது மேல விரிஞ்சிச்சுனாக்கா, 4 பக்கமா விரியுது. அத வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு, இத வந்துட்டு காய வைக்கிறாங்க வெயில்ல. நல்லா உலர்ந்ததும், அத வந்துட்டு பவுடர் பண்றாங்க. அந்த பவுடர் வந்துட்டு ஊதுபத்தி அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா? அதுல வந்துட்டு உருட்டுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஊதுபத்தியா யூஸ் பண்றாங்க. ஆனா நல்ல மணம் வருங்க. சாம்பிராணி மாதிரியே மணம் வரும். அதேபோல இந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா? அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? இதில பார்த்தீங்கன்னா, நெறையா காஞ்சு போய் விழுந்தெல்லாம் இருக்கு. இதெல்லாம் முத்துன பூவுங்க. இப்ப யங்கா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பாருங்களேன். இது வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு ட்விக் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்துட்டு பெரிய மரம். இந்த மரம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீலகிரிலலாம் நெறைய இருக்குங்க. இது வந்துட்டு நீலகிரிக்கு உகந்த மரமா அப்டின்னாக்க, நீலகிரியோட மரமா அப்டின்னு பார்த்தாக்கா இல்லங்க. இது வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தது தான். ஃபாரினர்ஸ் வரும்போது நமக்கு எடுத்துட்டு வந்தது தான். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு அ நிழல் தரக்கூடிய மரம் தான். அ அதேபோல கிறிஸ்மஸ் சமயத்தில இந்த மரம் ரொம்ப அதிகமா பயன்படுங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதோடைய லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ஸா இருக்கு தெரியுதுங்களா? குட்டி குட்டி ஸ்கேல்ஸா இருக்கும். கிட்ட உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பிரான்ச் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு எப்போதுமே பசுமையா தான் இருக்கும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லைங்களா? எவர்கிரீன் ட்ரீ இதெல்லாமே. இந்த நேரத்தில இந்த மாசம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது டிசம்பர் வரைக்கும் நல்லா பூ இருக்குங்க. காயும் ரொம்ப அதிகமா இருக்கும். காயில் தான் அதிகமா ஆயில் எடுப்பாங்க. ஸோ இந்த மரம் பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுனாக்கா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.